ஹலோ எவ்ரிவன். நேத்து தான் ஒரு வீடியோ போட்டேன். 24 கேரட் 8 கிராம் வந்து கோல்டு வந்து 1,31,000 போகும். அதாவது 1 பவுன் கோல்டு வந்து 1,31,000 போகும். இந்த வீக் இல்ல அடுத்த வீக் தான் போகும்னு சொல்லி நேத்து தான் வீடியோ போட்டிருந்தேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. மார்க்கெட் வந்து இன்னைக்கு 1,31,000 மார்க்கெட் வந்து டார்கெட் கொடுத்துருக்குது. ஸோ நான் அந்த கிளிப்பை கூட வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். 8 கிராம் 24 கேரட் கோல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,31,000 அதோட நெக்ஸ்ட் லெவல் டார்கெட். மார்க்கெட் பாத்தீங்கன்னா இப்போ 1,25,000 தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இன்னொரு 6,000 பாயிண்ட் நான் வந்து அப்செட் தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 3ஆம் தேதி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னொரு 15 பிப்ரவரி 18ஆம் தேதிக்குள்ள நான் வந்து இந்த ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இனிமே கோல்டு என்ன ஆக போகுது, கோல்டோட அடுத்த லெவல் என்ன அப்படிங்கறத இப்ப நான் வந்து லைவாவே நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு பாத்தீங்கன்னா கோல்டு இப்போ கரெக்டா எந்த பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா 1,31,000 கோல்டு வந்து இப்போ நமக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் அந்த கோல்டு வந்து அடுத்தது எங்க எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 1,35,500 வரை நான் என்ன பண்றேன்னா கோல்டை எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ மார்க்கெட் இன்னுமே நமக்கு மேல கோல்டு பிரைஸ் போச்சுது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1,40,000. அடுத்தது கோல்டு பிரைஸ் ஒரு பவுன் கோல்டு எவ்வளவு போகும்னா 1,35,000 வரை போகும். அதுக்கு மேலே மார்க்கெட் வந்து அந்த ரேலி அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 1,40,000 வரை கோல்டு வந்து போகும். ஸோ இப்போதைக்கு கோல்டு நான் போன வீடியோல போட்ட மாதிரி தான் நான் வந்து இப்போதைக்கு பேரிஷ்ல இல்லை. கோல்டு வந்து புல்லிஷ்ல தான் இருக்கிறேன். பார்க்கலாம். இன்னும் அப்கமிங் டேஸ்ல என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேபி இது வந்து மார்க்கெட் இப்படி ஒரு ஃபோர்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, மேபி இந்த வீக் இல்ல அடுத்த வீக் ஃப்ரைடேக்குள்ளேயே மேபி நமக்கு வந்து இந்த 2ல ஏதாவது ஒரு லெவல வந்து கோல்டு கண்டிப்பா நமக்கு வந்து ரீச் ஆகும். ஓகே. தேங்க் யூ.